பக்கிரிசாமி, பக்கிரிசாமி, உன்னை ஜெயிலரையா கூட்டு சொன்னாரு. ஐயா வணக்கம் ஐயா. ஸ்பெஷல் பர்மிஷன் கேட்டு ஒரு வாரமா நச்சரிச்சிட்டு இருக்கியாமே? ஆமாங்க, நான் யமுனாமாவை பார்க்கணும். யமுனாவா? யாரது? யமுனாமா என் தெய்வம் சார், தெய்வத்துக்கும் மேல. அவங்கள பார்த்து என் பாவத்தெல்லாம் கழுவிக்கணும். துரோகம் சார், அந்த அம்மாவுக்கு நான் பண்ணது மன்னிக்க முடியாத துரோகம். அது 10 வருஷமா என்னை அரிச்சு தின்னுகிட்டு இருக்கு சார். நீங்க ஜெயில எனக்கு தண்டனை கொடுத்துருக்கீங்களே, அதை விட என் மனசாட்சி இப்ப எனக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்கே, அது அதிகம் சார். உங்க பார்வைக்கு நான் கொஞ்ச நாளா தான் ஜெயிலுக்கு தான் தோணும். ஆனா குற்ற உணர்ச்சியால யுக யுகமா தண்டனை வைக்கிற மாதிரி அவஸ்தைப்பட்டு இருக்கேன் சார். ஐயா தான் மனசு வைக்கணும். யமுனா அம்மா பார்த்து 2 சொட்டு கண்ணீர் விட்டேன்னா என் பாவத்தெல்லாம் கழுவிடுவேன் சார். தயவு செஞ்சு ஏற்பாடு பண்ணுங்க சார். இங்க இருந்த இத்தனை நாள்ல நீ இந்த அளவுக்கு பேசி நான் இப்பதான் கேட்கிறேன். கோர்ட்டில் உனக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் தந்திருக்காங்க. ரொம்ப நன்றியா. ஆல்ரைட், நீ உன்னோட கனவுகளை பத்தி என்கிட்ட சொல்லிட்ட. பட் நான் கனவுகளை நம்புறவன் இல்லை. பிராக்டிக்கலா லைஃப் லீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கணும்னா நீ என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு ஒத்து வரணும். தட் மீன்ஸ் நீ என்னோட லண்டனுக்கு வந்து செட்டில் ஆகணும். அதுக்கு நீ சம்மதிச்சேன்னா நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும். அப்படி இல்லைன்னா உன் பேருக்கு பின்னாடி இந்த ரவி இருக்க மாட்டான். இத பாருங்கண்ணா, என்னோட முடிவை நான் கடைசியா சொல்லிடுறேன். உண்மையிலேயே நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீ என் பேச்சு கேட்கணும். ஒரு நாள் டைம் தரேன். உன்னோட லைஃப் எப்படி இருக்கணும்னு நீ முடிவு பண்ணிக்க. யமுனா, நீ சாகிறதுக்கு முன்னாடி நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு ஒரு தடவையாவது நினைச்சிருப்பல்ல?
ஜஸ்ட் ஒன் வேர்ட், ஒரே ஒரு வார்த்தை. ஆமா, நான் உங்களை காதலிக்கிறது உண்மைதான் ஒத்துக்கோ. அத சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் கேளு, I'll do it. எக்ஸ்ரேவை பார்த்து கேன்சர் இருக்கான்னு கண்டுபிடிக்கிற மாதிரி உன் கண்ணை பார்த்து உன் மனசுல இருக்கிற காதலை என்னால கண்டுபிடிக்க முடியும். And I know you are in love with me. Come on யமுனா, speak the truth, please. யமுனா, நீ சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு நினைச்சிருப்பேன்ல. யமுனா, நீ சாகிறதுக்குள்ள ஒரு நாளாவது இந்த அப்பா உனக்கு துரோகம் பண்ணிருப்பார் நினைச்சிருப்பல்லப்பா. தாத்தா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, புறப்படலாமா தாத்தா? கிளம்பலாம். திவாகர் ரெடியா? கிளம்பிட்டாங்க தாத்தா, உங்களுக்காக தான் வெயிட்டிங். டாடி ரெடியா? நான் ரெடிமா, இன்னும் தாத்தா வரணும்ல. வாங்க பெரியப்பா, உட்காருங்க. யமுனா குட்டி, வா போலாம். என்னடி செல்லம், என்ன பாக்குற? டாடி அதுக்குள்ள என்ன இருக்கு? அதுக்குள்ளயா? அதுக்குள்ள உங்க அத்தை இருக்காங்க. அவங்க பேர் என்ன தெரியுமா? யமுனா அத்தையா? ஆமாடா தங்கம், செல்லம் வா. ம், ம். அங்க பார், அதோ. வெல்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்திய மருத்துவத்துறைக்கு இன்று ஒரு முக்கியமான நாள். இன்றைக்கு நம் நாட்டைச் சேர்ந்த டாக்டர்கள் பல்வேறு நாடுகளிலும் பல சாதனைகளை புரிந்து வருகின்றனர். இவ்வாறு சாதனை புரிந்து வரும் டாக்டர்களுக்கு உலக சுகாதார அமைப்பின் மூலமாக விருதுகள் வழங்கி கௌரவிப்பது பற்றி உங்களுக்கெல்லாம் நன்கு தெரிந்திருக்கும். இன்று நம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண் டாக்டர் ஒருவருக்கு அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த விருது வழங்கப்பட இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் மட்டுமல்ல, இந்த நாடே அவரது சாதனைகளை பற்றி பெருமைப்படக்கூடிய அளவிற்கு மக்களுடைய மனதில் இடம்பெற்றவர் என்று கூறினால் அது மிகையாகாது. டாக்டர் செல்வி யமுனா இன்று நம்மிடையே இல்லை என்றாலும் அவர் செய்த சேவை இன்றும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. டாக்டர் யமுனாவை பற்றி கூற வேண்டுமானால் அதற்கு இந்த ஒரு நாள் போதாது. மருத்துவத்துறையை வியாபார நோக்கத்துடன் அணுகாமல் மக்களுக்கு சேவை செய்வதிலேயே ஆர்வமுடன் இருந்து வந்திருக்கிறார். அவரது சொந்த வாழ்க்கையின் சோகங்களை எல்லாம் மறந்து அடுத்தவர்களின் நலன்களை மட்டுமே கருத்தில் கொண்டவர். அவர் தன்னலன் பார்க்காமல் பிறர் நலனில் அக்கறை காட்டிய டாக்டர் செல்வி யமுனாவிற்கு இந்த விருது கிடைத்ததில் நாமெல்லாம் மிகவும் பெருமைப்பட வேண்டிய விஷயம். இப்பொழுது டாக்டர் யமுனாவின் சார்பாக அவரது மகள் ரேவதி
மேடைக்கு வந்து விருதை பெற்றுக்கொள்ளுமாறு நான் அழைக்கிறேன். ரேவதி, ரேவதி, அமைதியா அழாத. என்னம்மா ரேவதி, பாவம் மன்னிச்சு விட்டுறேன். ரேவதி, முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இவன் எங்க அம்மாக்கு எவ்வளவு பெரிய கொடுமை பண்ணிருக்கா. இவனை மன்னிக்க சொல்றீங்களா? என்னால முடியாது. முதல்ல இவனை வெளியே போ சொல்லுங்க. போ சொல்லுங்க. சொன்னா கேளுமா. வேண்டாம், நீ அப்படி சொல்லாத. நான் பாவிதாம்மா, படுபாவி. நான் பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு போலதாம்மா இங்க வந்து. அதுவும் உனக்கு பிடிக்கலன்னா நான் போயிடுறேன். இங்க இருந்து போயிடுறேம்மா. போறேன். சார் ப்ளீஸ், இவரு கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போங்க. போங்க சார். ஓகே சார். ஆயா அழாதம்மா. என்னம்மா அழாதன்னு சொல்றல. விடுமா, அழாதம்மா. உங்க அம்மாவுக்காக இவனை விட்டுரு. போ, போய் உங்க அம்மாவோட விருதை வாங்கிட்டு வா. போமா, போ. யோ, அவங்க தான் போன்னு சொல்லி உன்னை துரத்தி விட்டாங்கல்ல, திரும்ப திரும்ப நீ ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ற? அது நான் செஞ்ச பாவங்கயா. ஐயா, ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்கய்யா. அந்த அம்மா சேலை திறக்கிறத நான் பார்க்கணுங்கய்யா. அந்த அம்மா முகத்தை மட்டும் நான் பார்த்துட்டேன்னா நான் செஞ்ச பாவெல்லாம் போயிடுங்க. உங்களுக்கு சரி சரி, இங்க நின்று பார்த்து தோல. இப்பொழுது திருமதி லலிதா சேதுராமன் அவர்கள் டாக்டர் செல்வி யமுனா அவர்களின் திருவுருவச் சிலையை திறந்து வைப்பார்கள். ஆ
யார் இந்த சிலை? இந்த சிலைக்கும் இவர்களுக்கும் என்ன உறவு? சுவாசிப்பதால் மட்டுமே ஒருவன் மனிதனாவதில்லை, நேசிக்கவும் வேண்டும். யமுனா கல்லான பின்பும் கருணை செலுத்துபவள். இந்த அழுக்கு மனிதர்களை சுத்திகரித்து செம்மையாக்கிய யமுனை நதி ஓடிய தூரம் குறைவுதான். ஆனால் அதன் சுழல் வேதனை சொல்லி மாளாது. எல்லா நதிகளும் சமுத்திரமாகும், எங்கள் யமுனா நதி மட்டுமே சரித்திரமாகியது. யமுனா யமுனா வந்துட்டப்பா. கொஞ்சம் சீக்கிரம் வாயேன். என்னப்பா? மதுரையில இருந்து கிரிஜா போன். அறிமுகமாகிய அனுபவமெல்லாம் பொய்முகம் காட்டுதே நெடுங்காலமா. தாய்மைக்கு மேலொரு தெய்வமும் இல்லை, தாமரை பூவுக்கு பனித்துளி பிள்ளை. உயிர் தேசத்தின் மனசாட்சினி, வந்த பாசத்தின் அரசாட்சினி, கருணையின் தேன் துளி உயிர்களின்